விரைவாக ஹோஷியார். ஹுசூர், உட்கா இப்போது குடித்தே ஆக வேண்டுமா? இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் விசேஷ பேகம். நான் கூறுவது என்னவென்றால், உட்கா பிடிப்பதன் மூலம் உங்களுக்கும் உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் நல்லதல்ல. நீ என்னை கவனித்துக் கொள்ள மீண்டும் இங்கு வந்ததற்காக இப்படியெல்லாம் பேச உனக்கு நான் அனுமதி கொடுத்தேன் என்று நினைத்துக் கொள்ளாதே. மீண்டும் இது போன்ற தவறை செய்தாய், இந்த மாடியில் இருந்தே உன்னை விரட்டி விடுவேன். என் பொழுதை ஏன் நாசமாக்கி விட்டாய்? ஹுட்கா தயாரிப்பதையும் மறந்துவிட்டாய் போல் இருக்கிறது. சென்று எனக்கு வேறு ஹுட்கா தயார் செய். செல். சரி. எச்சரிக்கை, ஷஹன்ஷா ஜலாலுதீன் முஹம்மது அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். ருக்கையா, நான் உன்னை சந்திக்க நினைத்தேன். அதனால்தான் என்ன ருக்கையா இதெல்லாம்? நீ உட்கா குடிக்க கூடாது என்று தெரிந்த பிறகும் கூட எதற்காக இதை குடிக்கின்றாய்? ருக்கையா, இது உனக்கும் பிறக்க போகும் குழந்தைக்கும் நல்லதல்ல. ஜலால், ருக்கையா, உனது அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் உங்கள் இருவரையும் பாதிக்கும் செயலை நான் ஏற்க மாட்டேன். ஹுசூர், இன்னொரு உட்காவும் தயாராக உள்ளது. எத்தனை ஆண்டுகளாக இவளுக்கு சேவை புரிகின்றாய். ஆனால் இது போன்ற சமயத்தில் உட்கா உடலுக்கு நல்லதில்லை என்பது உனக்கு புரியாது. பிறகு ஏன் எடுத்து வந்தாய்? ஹுசூர், நானும் இன்னொரு முறை ருக்கையா உட்கா பிடிக்கிறாள் என்று தெரிந்தால் நான் அவளை அல்ல, உன்னைத்தான் தண்டிப்பேன். அதனால் இங்கிருந்து அனைத்து உட்காக்களையும் உடனே எடுத்துச் செல். செல்லுங்கள். மன்னித்து விடுங்கள் ஹுசூர். ஜலால், என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் இந்த ஹுட்கா பழக்கம், இந்த பழக்கத்தை என்னால் விடவே முடியவில்லை ஜலால். ருக்கையா, நான் உன்னுடைய பழக்கத்தை மதிக்கின்றேன். ஆனால் எனக்கு உன் நலன் மீது அக்கறை இருக்கிறது. நமது குழந்தைக்காக நீ இது போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. இது எனது கட்டளையாக வைத்துக்கொள். இல்லை, வேண்டுகோள் என்று நினைத்தாலும் சரி, நீ முகலாய ராஜ்யத்தின் நலனிற்காக உட்கா குடிக்க கூடாது. நான் உங்களுக்கு சத்தியம் செய்கிறேன், இன்றிலிருந்து, ஏன் இந்த நிமிஷத்திலிருந்து உட்காவை நான் எனது கைகளால் தொடக்கூட மாட்டேன். இது உண்மை. நல்லது. அப்படி செய்தால் உண்மையிலே நல்லதுதான் ருக்கையா. இப்போது என்னால் உன்னை கோபித்துக் கொள்ள கூட முடியாது. ஏனென்றால் இது போன்ற நிலைமையில் கோபித்துக் கொண்டால் அது குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு அவ்வளவு நல்லதல்ல. ருக்கையா, ஒரு விஷயத்தை மறந்து விடாதே. நான் ஏற்கனவே என் குழந்தையை ஒரு முறை இழந்து விட்டேன். ஆனால் அல்லாஹ் நம் மீது கருணை காட்டி இன்னொரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறார். அந்த வாய்ப்பை நாம் எச்சூழலிலும் வீணாக்க கூடாது. ஆகட்டும் ஜலால், தாங்கள் என்ன கூறுகிறீர்களோ அதையே நான் செய்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் கூறுவதை தாங்கள் கேட்க வேண்டும். தாங்கள் எப்பொழுதும் ஜோதா பேகத்துடனேயே இருக்கிறீர்கள். தனியாக இங்கு வருவதே இல்லை. நான் உங்களுடன் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. தங்களுடன் சிறிது நேரம் தனிமையில் கழிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சரி, நான் உன்னோடு பேசுகிறேன். நாம் இருவரும் இப்போது மனம் விட்டு பேசுவோம். அமரு. என்ன இது புது பழக்கம்? ருக்கையா பேகம், இது ஓய்வெடுக்கும் நேரம் அல்ல, நீங்கள் மருந்து உட்கொள்ளும் நேரம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் நீங்கள் அதிக நேரம் ஓய்வெடுப்பது உடல் நலத்திற்கு கேடாகும். ஜோதா பேகம், தாங்கள் என்னை தூங்கும் பொழுது கூட விட மாட்டீர்களா? ஆமாம், தங்கள் மடியில் அழகான குழந்தை தவழும் வரை உங்களை நான் நிம்மதியாக விடப்போவதே இல்லை. சீக்கிரம் எழுந்திருங்கள், உங்களை பார்ப்பதற்கு அத்தை வந்து கொண்டிருக்கிறார். போதுமா? நான் எழுந்து விட்டேன். என்னை தொல்லை செய்வதில் தங்களுக்கு மகிழ்ச்சி அல்லவா? உண்மையில் எனக்கு எப்பொழுது மகிழ்ச்சி என்றால் நீங்கள் கஷாயத்தை குடிக்கும் போதுதான். முடியாது,
நான் இந்த கசப்பான கஷாயத்தை குடிக்க மாட்டேன், நிச்சயம் குடிக்க மாட்டேன். ஆனால் ஜோதா பேகம், இதை நான் குடித்தேன் என்றால் பிறகு வாந்தி எடுத்து விடுவேன். அந்த நிறத்தை பார்த்தீர்களா? அதை ஒரு முறை நுகர்ந்து பாருங்கள். யா அல்லாஹ், இதை ஒரு பிணத்துக்கு கொடுத்தால் கூட இந்த கசப்பால் அது ஓடிவிடும். முடியாது, என்னால் இதை குடிக்க முடியாது. இதோ பாருங்கள் ஜோதா பேகம், தாங்கள் என்னை வற்புறுத்த கூடாது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது ருக்கையா? ஆதாப் அத்தை அவர்களே. நன்றாக இருமா. வணக்கம் அத்தை. வணக்கம் ஷேன்ஷா. என்னவாயிற்று ருக்கையா? எதற்காக இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? ஷேன்ஷா, நான் இவருக்கு இந்த கஷாயத்தை அளிக்க வந்தேன். ஆனால் இவர் இதை பருக மாட்டேன் என்று அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறார். தினமும் இப்படித்தான் நடக்கிறது. ருக்கையா, அடிக்கடி தாங்கள் ரஹீமை விட மோசமாக நடந்து கொள்கிறீர்கள். அவனும் பால் குடிப்பதற்கு இப்படித்தான் அடம் பிடிப்பான். சரி, போகட்டும், மருந்தை குடித்து விடுங்கள். ஆகட்டும், தாங்கள் அனைவரும் கூறுவதால் நான் குடிக்கிறேன். எடுத்து வா. பருகுங்கள். யா அல்லாஹ், இதில் என்ன சேர்த்தீர்கள்? வேப்ப இலைகள் இல்லை, பாவற்காய். என்ன சரிதானே ஜோதா பேகம்? கூறுங்கள். பார்த்தீர்களா அத்தை அவர்களே, இவர் என்னை கேலி செய்கிறார். இப்படி சாக்கு போக்கு சொல்வதையெல்லாம் விட்டுவிட்டு ஒழுங்காக இதை பருகி விடுங்கள். ஆகட்டும். எடுத்து செல்லிதை. ருக்கையா, உனக்காக இதை கொண்டு வந்திருக்கிறேன். அஜ்மீர் ஷெரீஃபிலிருந்து இது வந்துள்ளது. எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காது. நன்றி அத்தை அவர்களே. இப்போதே அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டாம். ஏனென்றால் உன்னையும் நம் குழந்தையையும் பரிசோதிக்க இந்த ராஜ்யத்திலேயே சிறந்த மருத்துவரை அவர் அழைத்து வந்திருக்கிறார். ஆம் ருக்கையா பேகம், இவர் மிகவும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர். ஜலால் என் வயிற்றில் இருந்த பொழுது இவர்தான் என்னை கவனித்துக் கொண்டவர். நாடியை பிடித்து பார்த்துவிட்டால் உடலில் உள்ள அனைத்து மாற்றங்களையும் கண்டுபிடித்து விடுவார். அவர் தங்களை பரிசோதிப்பது மிகவும் நலன் பயக்கும். அதெல்லாம் சரிதான் அத்தை அவர்களே. ஆனால் இப்பொழுது அதற்கு அவசியம் என்ன? நான் நலமாக தானே இருக்கிறேன். கோட்டையிலேயே ஒரு அரசு மருத்துவர் இருக்கிறாரே, இல்லையா ஜலால்? தாயாரே கூறிய பிறகு ஒருமுறை பரிசோதித்துக் கொள்வதில் என்னதான் பிரச்சனை? ஜோதா பேகத்தின் கஷாயத்தை விட இவர் அளிக்கும் கஷாயம் நன்றாக இருக்கலாம் அல்லவா? சரி, நீ ஓய்வெடுத்துக்கொள். நான் சென்று வருகிறேன். இல்லை, அவ்வாறு நான் நடக்க விட மாட்டேன். ஒருவேளை இந்த ரகசியம் தெரிந்துவிட்டால் பிறகு ஜலால் என்னை விட்டு நிரந்தரமாக சென்று விடுவார். நிரந்தரமாக. இல்லை, இதற்காக நான் எதையாவது செய்தே தீர வேண்டும். இதை பார்த்த பிறகும் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. என்ன செய்வது? எவ்வளவு முறை பார்த்தாலும் ஒன்றுமே புரியவில்லை. அங்கே அந்த பைத்தியக்காரி வாயை திறக்க மாட்டேன் என்கிறாள். நேரம் என் கையை விட்டு செல்கிறது. நான் என்ன செய்வது? யார் வாயை திறக்கவில்லை மகாமங்கா? ஆதாப் பேகம் ருக்கையா. ஆதாப். என்ன வரைபடம் இது? அது ஒன்றும் பெரிதாக இல்லை. அது ஜாவிதா எதையாவது கிறுக்கிக் கொண்டிருப்பாள். என்ன வேலையாக இங்கு? என்னவென்று சொல்வது மகாமங்கா? என்ன ஆயிற்று? பிரச்சனை இல்லை. இல்லை, நிறைய பிரச்சனை இருக்கிறது. நான் ஆரம்பித்து வைத்த இந்த நாடகம் என் கையை மீறி சென்று கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், என்ன கூறுகிறீர்கள்? சற்று புரியும்படி கூறுங்கள். மகாமங்கா, அத்தை அவர்கள் என்னை பரிசோதிக்க அனுபவமிக்க திறமை வாய்ந்த ஒரு மருத்துவரை அழைத்திருக்கிறார். நான் கூற வருவது உங்களுக்கு புரிகிறதா? அவர் மட்டும் என்னை பரிசோதித்து விட்டால் பிறகு என் வேஷம் கலைந்து விடும். பிறகு ஜலாலுக்கு, அவரது குழந்தைக்கு நான் தாயாகவில்லை என்று தெரிந்துவிடும். பிறகு தங்களுக்கு உண்மையிலேயே பெரிய பிரச்சனை வந்துவிடும். ஆம் மகாமங்கா, அதனால் தான் தங்களை பார்க்க வந்தேன். எனக்கு உதவி செய்யுங்கள். தங்களிடம் இதற்கு நிச்சயம் ஏதேனும் ஒரு தீர்வு இருக்கும். என்ன செய்வதென்று தாங்களே கூறுங்கள். பாருங்கள், பொருள் அனைத்தையும் செய்யக்கூடிய வல்லமை கொண்டது. விலை கொடுத்தால் போதும், எதை வேண்டுமானாலும் வாங்கலாம். அந்த மருத்துவரை விலைக்கு வாங்கி விடுங்கள். அதற்கு வாய்ப்பே இல்லை.
நான் துணிந்து அவ்வளவு பெரிய ஆபத்தில் இறங்க முடியாது. என்னை மன்னித்து விடுங்கள் பேகம் ருக்கையா. உண்மையை கூற வேண்டும் என்றால் நீங்கள் கூறியதை கேட்டு என் தலையை சுற்றுகிறது. எந்த ஒரு ஆலோசனையும் எனக்கு தோன்றவில்லை. தாங்கள் தான் ஏதாவது செய்ய வேண்டும். என்ன செய்ய போகிறீர்கள்? நான் என்ன செய்வது? நான் ஆரம்பித்த இந்த விளையாட்டு இப்பொழுது முடிய போகிறது. செல்கிறேன் மகாமகா. குதாஃபிஸ். குதாஃபிஸ். ஜலால் என்னை தண்டித்தது போல் உங்களையும் தண்டிக்க கூடாது என்று குதாவை வேண்டிக் கொள்கிறேன். பார்த்து செய். இங்கும் யா அல்லாஹ், தங்களை பரிசோதிக்க வெளியே மருத்துவர் வந்திருக்கிறார். தாங்கள் சந்தனம் பூசிக் கொண்டிருக்கிறீர்கள். பரிசோதனை முடிந்த பிறகு இதையெல்லாம் பூசிக்கொள்ளலாம் அல்லவா? ஹோஷியார், உனக்கு மறதி வந்து விட்டது என்று நான் நினைக்கிறேன். ஆகையால் தான் உன் நிலையை நீ அடிக்கடி மறந்து விடுகிறாய். இப்பொழுதும் நான் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று நீ சொல்ல வேண்டுமா? செல், இங்கிருந்து எனது காலணியை எடுத்து வா. செல். எச்சரிக்கை! இந்துஸ்தானின் ஷகன்ஷா பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஆதாப் அத்தை அவர்களே. வணக்கம். அது சரி, மதுராவிலிருந்து மருத்துவர் வந்திருக்கிறார். நீயோ இப்படி இருக்கின்றாய். யா அல்லாஹ், மருத்துவர் வருவதை நான் மறந்து போய்விட்டேன். பரவாயில்லை, மருத்துவர் உங்களை இவ்வாறே பரிசோதிக்கட்டும். வைத்தியர் அவர்களே, நீங்கள் இவரை பரிசோதித்த பிறகு இவர்கள் நன்றாக இருக்கிறார்களா என்பதை கூறுங்கள். நிச்சயம் உசூர். பேகம் சாய்பா அவர்களை பரிசோதனை செய்ய எனக்கு தனிமை தேவைப்படுகிறது. நிச்சயமாக நீங்கள் அவரை அங்கே உள்ளே அழைத்துச் சென்று அங்கே பரிசோதியுங்கள். நாங்கள் இங்கே இருக்கிறோம். செல் ருக்கையா. ஆகட்டும் அத்தை அவர்களே. மருத்துவர் அவர்களே, தாங்களும் உள்ளே சென்று பாருங்கள். உத்தரவு. இங்கு ஏதாவது வலி இருக்கிறதா அல்லது வேதனையாக உள்ளதா? நான் தங்கள் நாடியை பரிசோதித்து பார்க்கிறேன். அதை பார்த்தால் உங்கள் ஆரோக்கியமும் குழந்தையின் ஆரோக்கியம் எவ்வாறு இருக்கிறது என்றும் தெரிந்துவிடும். என்னவாயிற்று? குழந்தை எப்படி இருக்கிறது? ஷஹின்ஷா வெளியில் தான் இருக்கிறார். நான் அவர் முன்பே கூறுகிறேன். வைத்தியர் அவர்கள் அனைத்தையும் கூறிவிட்டார்கள். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் நீயும் நம் குழந்தையும் நலமாக இருக்கிறீர்கள். ஜலால், தாங்கள் என்னை பயமுறுத்தி விட்டீர்கள். உண்மையில் எனக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நானும் எனது குழந்தையும் மிகவும் நலமாக இருக்கிறோம். எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. நலமாக இருந்துதானே ஆக வேண்டும். உங்களை பார்த்துக் கொள்ளத்தான் ஜோதாவும் இங்கு இருக்கிறாரே. நான் உங்களிடம் கூற மறந்து விட்டேன் வைத்தியர் அவர்களே. அவசர சமயங்களில் எங்களுடைய வைத்தியர் காப்பாற்ற உடன் இருக்கிறார். உண்மையை கூற வேண்டும் என்றால்
இவர் கையில் மாயம் இருக்கிறது. சரி, அனைவரும் வாருங்கள். ருக்கையா ஓய்வெடுத்துக் கொள்ளட்டும். வாருங்கள். ஜலால், என்னை நன்றாக பார்த்துக் கொள்வதற்கு உங்களுக்கு மிக மிக நன்றி ஜலால். தாங்கள் இப்பொழுது என்னுடன் சிறிது நேரம் அமர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் பிறகு வந்து உன்னை சந்திக்கிறேன். இப்போது நீ சற்று ஓய்வு எடுத்துக்கொள். ஆகட்டும். உன்னை கவனித்துக்கொள். ஹோஷியார், நான் நீராடுவதற்கான ஏற்பாடுகளை செய். ஹுசூர், தங்களுடைய வாழ். இது அழகாகவும் உள்ளது, ஆபத்தாகவும் உள்ளது. இந்த கோட்டையில் நடைபெறும் அரசியலைப் போல. ஆதம் கான், திடீரென்று எங்கள் முன் வருவதற்கு காரணம்? அனைத்தும் நலம்தானே? நலம்தான். சிறிது நேரம் பயிற்சி செய்து பார்க்கலாமே. நாங்கள் முக்கியமான ஆலோசனையில் இருக்கிறோம். பிறகு பார்ப்போம். எதற்காக தட்டி கழிக்கிறீர்கள்? யுத்தத்திற்கு அழைத்தேன். பயிற்சிதானே. செல்லுங்கள் அட்கா அவர்களே. ஆதம் கானின் விருப்பத்தை பூர்த்தி செய்யுங்கள். தங்களின் நுட்பமான அசைவுகளை ஆதம் கானுக்கு கற்றுக் கொடுங்கள். சரி. வணக்கம் ஷாயின்ஷா. ஆதா தோடர்மல் அவர்களே, அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அட்கா கானும் ஆதம் கானும் வாழ்பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அட்கா அவர்களே, போருங்கள், நானே அங்கு வருகிறேன். அட்கா அவர்களே, மிகவும் அற்புதம் அட்கா அவர்களே. நானும் ஆதம் கானோடு வாழ் பயிற்சி செய்து வெகு நாட்கள் ஆகின்றன. நீ என்ன நினைக்கிறாய் ஆதம் கான்? எனக்கு அதில் பெருமகிழ்ச்சி.
சபாஷாதாம். நம் முகலாய ராஜ்யத்தில் இருக்கும் வீரர்களில் மிகவும் தலை சிறந்தவன் நீதான். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதே. உன்னுடைய கோபம் உனக்கு கேடயமாக இருக்கும் வரையில் தான் அது உனக்கு பயன்படும். ஒருவேளை வாளாகிவிட்டால் அது உன்னையே தாக்கிவிடக்கூடும். எந்த ஒரு வீரனது மனதில் கோபமும் வெறியும் ஆழமாக உள்ளதோ அவன்தான் வெற்றி பெறுவான். அதாம் அவனை சிப்பாய் என்று அழைக்க மாட்டார்கள், குற்றவாளி என்பார்கள்.